அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆஃப்டர் எ லாங் டைம், அதாவது வெளிப்படையான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனம் திறந்த பேச்சு. வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் எஸ்ஜிடி? இந்த கொஷின் வந்து எஸ்ஜிடிக்கு படித்த அந்த 26,000 பேத்துக்குமே வந்துட்டு மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. எவ்வளவோ நம்ம வெயிட் பண்ணிட்டோம் இல்லையா? 2013 டு அப் டு 2025, சரிங்களா? 13 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்துட்டு நிறைய ட்ரெஜடிஸை வந்துட்டு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பாங்க இல்லைங்களா? முதல் தடவை டெட்டு வந்தப்போ பாஸ் பண்ணி உள்ளே போகாதவங்களுக்கு சிறப்பு தேர்வுன்னு ஒன்று வச்சாங்க. அதுலையாவது பாஸ் ஆகி உள்ளே போகணும், வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டோம். அதுலேருந்து ஆரம்பித்து இந்த 13 வருஷம் ட்ராவலில் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சிருப்பீங்க. இந்த டெட்டுன்ற ஒரு விஷயம் வராமல் இருந்தால் வாழ்க்கை மிகப்பெரிய அதாவது மாற்றத்திற்கு வந்திருக்கும். ஆனால் வந்து இன்னுமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறது, இப்போ நான் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், என்ன செய்கிறது அடுத்து அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எஸ்ஜிடி வருமா அப்படின்னு கேட்டால் திரும்பியும் இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வராது, சரிங்களா? மறுபடியும் இந்த எஸ்ஜிடி போஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, சரிங்களா? 2025 நான் கொடுத்துருக்கூடிய ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் எஸ்ஜிடின்ற ஒரு எக்ஸாம் கிடையாது. பிடிஎஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டு 2 பாஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்வு பெற்றவருக்கு ஒரு சிறப்பு தேர்வு. இப்போ யூஜிடிஆர்பி அது கால்ஃபார் ஆகிருக்கு, டிஆர்பி கால்ஃபார் ஆகிருக்கு, பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு கால்ஃபார் ஆகிருக்கு. ஆனால் எஸ்ஜிடியை பற்றி இனிமேல் வருமானு கேட்டிங்கன்னா வரலாற்றில் முதலும் கடைசியுமாக இந்த தேர்வு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிமே 12 வருஷத்துக்கு அப்புறம் வச்ச போஸ்டிங்லேயே 2700 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேக்லாக்லாம் போக நமக்கு மிச்சம் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2400 2500 கிடைக்கும். அப்போ வந்து இதுலேயே நமக்கு இவ்வளோ கம்மியாக இருக்கும் போது அகெயின் வந்து திரும்பி உடல்நிலை ஆசிரியர் தேர்வு அப்படின்றது ஒன்று வச்சு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் சரி நிறைய பேர் மேம் இப்போயே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டு, இமேஜினேஷனில் எந்த ஒரு பதிலும் கிடையாது. தற்சமயம் எங்களிடம் போதிய நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை ஆகிய காரணத்தினால் நாங்கள் இவ்வளோ தான் எங்களால் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை எலெக்ஷன் பக்கமாக வருது, நம்ம வந்து கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சோம்னா ஓட் பேங்க் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னும் ஆட் பண்ணலை, ஓகேங்களா? ரிசல்ட்டு வந்துருச்சு. அடுத்து கண்டிப்பாக 4 வீக்ஸில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் விட்டுருவாங்க. 4 வாரத்தில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் விட்டுருவாங்க. ஸோ வந்து தன்னம்பிக்கை இழக்காதீங்க. இது இல்லை அப்படின்னா அடுத்து பிஜிடிஆர்பி ஏதோ நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே வர முடியாது. எனக்கு அந்த முதல் நாள் ரிசல்ட் வரப்போ நைட்டு எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப நான் வந்து என்னோட கட் ஆஃபும் என்னோட கம்யூனிட்டியோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு எனக்குமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு இல்லை, மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன். இருந்தாலுமே வந்து என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர 2 நாட்கள் ஆச்சு, ஓகேவா? சாதாரணமாக வெளியே வர முடியல என்னால். நான் வீட்டில் யார்ட்டையுமே பேசலை, அப்படியே ஒரு மாதிரி வெளியில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாக இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய மனப்போராட்டம் அப்படிங்கிறது சாதாரண ஸ்ட்ரகிள் இல்லை. சொசைட்டிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு 6 மாதம் உட்காந்து படித்தோமே, எந்த வேலைக்கும் போகாமல் நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது அந்த 6 மாதத்துக்கு தேக்கி வச்சோமே, அடுத்து நிறையா வந்துட்டு நம்ம சாதிச்சிருவோன்னு சொன்னோமே, அதெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் வீட்டில் அப்படின்ற ஒரு பதில் இருந்தது. இருந்தாலுமே ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இவ்வளோ படிச்சிருக்கோம், இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 13 வருஷம் காத்திருப்புக்கான போராட்டத்தோட விளைவு தான் இந்த எஸ்ஜிடி நியமன தேர்வு அப்படிங்கிறது. அதனால் இது ஒன்றில் நான் வந்து தோத்துட்டேன் அப்படியே, அதாவது தோத்துட்டேன்னு சொல்ல முடியாது, நல்ல மார்க் தான் எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் அந்த கட் ஆஃப்குள்ளே என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லும்போது ஓகே, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போட்டிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதே சமயம் அந்த இடத்துல கொஷின் வந்துட்டு மாடரேட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் கண்டினியூஸாக வந்துட்டு படிக்கல. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். ரீசன் சொல்கிறவங்கள யாருமே இந்த உலகம் வந்து ஏற்றுக்காது. ரீசன் சொல்லாமல் சாதிக்கிறவங்கள மட்டும்தான் அந்த உலகம் ஏற்றுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. என்னோட மனநிலை தான் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றது நான் உணர்றேன். ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து போராட்டத்தினால வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் இருக்கிறாங்க அந்த டெட்டுனால. அதையும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். ஓகே, டெட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிலேயே அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க, டிஎன்பிசி சைடு போக மாட்டாங்க. அப்படி இருந்தவங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா? டெட்டுன்ட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து 30 வயசில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 40 வயசு வந்திருக்கும். அப்போ வந்து படிக்கிறதுக்கான மனநிலை இருக்காது, மறதி அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து நிறைய குழந்தைங்க லைஃப் ஃபேமிலியை கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆஸ் எ உமன் நிறையா ஃபிசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சிசேரியன் இருக்கும்போது உட்காந்து படிக்க முடியலன்னு ஒரு
மேம் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கோம். எது எப்படியோ இது உண்மை, இது நடந்துருச்சு, இதிலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகணும். அடுத்து எஸ்ஜிடி அதை டெட்டுன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன்னா 2025 டெட் எக்ஸாம் வந்து ஆனுவல் பிளானரில் கொடுக்கல. இனிமேல் டெட்டு வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் டெட்டுன்ற ஒரு விஷயம் இந்த 2025 வராது. 2026 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 2027 வேணால் வரலாம். என்ன காரணம்னா இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை போட்டு முடிக்கல. புதுசாக ஒரு டெட்டு அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் கால்ஃபர் ஆகாது. சரிங்களா? டெட்டுன்ற ஒரு விஷயத்தை அப்படியே வச்சாங்க அப்படின்னாலும் அது வந்து ப்ரமோஷன் வைஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக வைப்பாங்களே தவிர்த்து மற்றபடி வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் அதாவது உங்கள் மனசை எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தன்னம்பிக்கையோடு வெளியில் வாங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இது இல்லைனாலும் நமக்கு லைஃப்பில் அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது கஜினி முகமது மாதிரி நிறைய தடவை நம்ம படை எடுத்துட்டோம். 13 வருஷ காத்திருப்பும் நடந்துருச்சு. இருந்தாலும் அதை நோக்கி அதிலேயே இருக்காமல் தேக்கமடையாமல் கொஞ்சம் அப்படியே வெளியில் வருவோம். ஓகேவா? இப்போ வந்து போஸ்டிங் போகாதவங்கலாம் முட்டாள், போஸ்டிங் போனவங்களாம் அறிவாளி அப்படின்றலாம் இல்லை. அந்த வாய்ப்பு இந்த தடவை மறுக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதானே தவிர்த்து நமக்குன்னு ஒரு போஸ்டிங் இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு எடுத்துருந்துருப்போம். சரி, ஓகே, நம்மளோட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து இதனால வந்து மனசோடைய வேண்டாம். ஓகேவா? மறுபடியும் வாங்க, மறுபடியும் துளிர் விடுங்க, மறுபடியும் நீங்கள் மரமாக அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை நிலைநாட்டுங்க. இதில் இல்லைனாலும் வேறு எந்த விஷயத்தில் உங்களோட தனித்திறமை எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க. நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்துல் கலாம் வந்து 50 வயசு வரைக்கும் 55 வயசு வரைக்கும் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அவர் வந்து ஸ்பேஸில் DRDO ரிசர்ச்சில் இருக்கும் போது யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்து ஒரு நாட்டோட ஜனாதிபதியாக உட்காரும் போது தான் அவர் யார், அவரை பற்றின ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதனால் யாருக்கு வேணாலும் வாழ்க்கை எந்த நிமிஷத்தில் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷத்துக்கான காத்திருப்பு சீக்கிரமாக நமக்கு கிடைக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.